அதில் ஒருத்தியாக பாரதி வரதராஜன் ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். த மேஜிக், தமிழில் மாயாஜாலம். ரோண்டா பைன் அவங்க எழுதின ஒரு புத்தகம் இது. அவங்க இதை கடைப்பிடிச்சி, இந்த கிராட்டிடியூட் நன்றி உணர்வு அவங்க கடைப்பிடிச்சி அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட லைஃப்பில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்தாங்க அப்படின்றத எல்லா மக்களுக்கும் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அடுத்த ஒரு ஹெட்டிங்காக என்னென்னு பார்த்திங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் மாயாஜாலம் ஒன்று இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது லைஃப்பில் நம்மளோட ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், மகிழ்ச்சி, பணம், ஆரோக்கியம், வீடு, தொழில், இது மாதிரி எல்லாமே சரி, எதுலெல்லாம் நமக்கு அந்த நன்றி உணர்வு இருக்குதோ அது எல்லாமே அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. நாமளே நம்மளோட லைஃப்பை ஒரு ட்ராக்கர் ஷீட் மாதிரி வச்சு கூட நம்ம யோசிக்கலாம். எப்படி இருக்குது, எதில் நமக்கு ஃபுல்ஃபில்னஸ் இருக்குது, எதில் இல்லை அப்படின்போது அதில் அந்த நன்றி உணர்வு இல்லை நமக்கு அப்படின்றது நாமளே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு சொல்கிறாங்க. அதாவது ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும் அப்படின்றது மாதிரி நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறோம் அப்படின்னும் போது அந்த விஷயம் நமக்குள்ளே சேரும். அது எப்படின்னா இருக்கட்டும், நம்ம எப்படி வேணாலும் நம்ம இருக்கலாம். ஆனால் கிராட்டிடியூட் அந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் பட்டு நம்ம கிராட்டிடியூடோடு இருப்போம். அடுத்து வர இதில் நன்றி உணர்வை எப்படி வெளிப்படுத்தலாம், நன்றிக்கும் நன்றி உணர்வுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ யூனிவர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ.